என் உயிரினும் மேலான தாய்மொழியை வணங்கி அனைவருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை போராட்ட வீரர்கள் என்ற தலைப்பில் என் நெஞ்சில் ஆழத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகள் இதோ. வீடில்லா அறிவு சுழலி ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியவர், இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை, சமத்துவத்தை நிலைநாட்டி சரித்திரம் படைத்தவர், எல்லாருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர். நான் இப்பொழுது அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசப் போகிறேன். கட்டி புரட்சி செய் ஒன்று செய் என்கிற தாரக மந்திரத்தை வாழ்க்கையை நெறியாக்கி கொண்டு சார்ந்தவர் டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். புதிய இந்தியாவை வடிவமைத்த சிற்பிகளில் மிக முக்கியமானவர் இவர். 1899ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் நாள் மத்திய பிரதேசத்தில் அம்பாவாடை என்கிற கிராமத்தில் பிறந்தார். இவர் இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவர் தாழ்த்தப்பட்ட பிரிவினையை சேர்ந்தவர் என்பதால் இவர் மற்ற மாணவர்களோடு அமரக்கூடாது, பேசக்கூடாது என பல துன்பங்களை அனுபவித்தார். இவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று அம்பேத்கர் எடுத்த ஆயுதம்தான் கல்வி. கிடைத்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்தி கொண்டு தனது உயர்கல்வியை வெளிநாட்டில் சென்று படித்தார். இங்கிலாந்தில் சட்டம் பயின்று பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். இந்தியா திரும்பிய ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். ஆரியர் இல்லையடி பாப்பா குழந்தை ஆட்சி உயர்ச்சி சொல்கள் பாவம் என்கிற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ற சமூகத்தில் நிலவிய ஜாதி அமைப்பை எதிர்த்து போராடினார். புதிய இந்தியாவை வடிவமைத்த இந்திய அரசியல் சாசனத்தை தந்தை என இவர் அழைக்கப்படுகிறார். இவர் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1990ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. எல்லா மனிதர்களையும் சமமாக மதியுங்கள், எல்லா மனிதர்களுக்கும் சமமாக வாய்ப்பளியுங்கள், எல்லா மனிதர்களையும் மதியுங்கள், அதுதான் தாயுள்ளம் என்று கூறி பேச வாய்ப்பளித்ததற்கு என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.